வணக்கம். திரையரங்கம் ஹவுஸ்மேட்ஸ். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராஜவேல். இவருக்கு இது முதல் திரைப்படம். இந்த படத்தை தயாரித்திருப்பவர் நடிகர் சிவகார்த்திகேயன். ஒரே வீட்டிலேயே நடைபெறும் சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திகில் காட்சிகளை கொண்ட திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய தர்ஷன் ஏற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர் கார்த்திக். அவர் காதலிக்கக்கூடிய இளம்பெண் அனு. அனுவை அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு அனுவின் வீட்டில் பலத்த எதிர்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவே கார்த்திக் 45 லட்சம் ரூபாயில் ஒரு வீடை புதுப்பித்து வாங்கி அந்த வீட்டிற்கு தன்னுடைய முயற்சியில் திருமணம் செய்து கொண்ட தன்னுடைய மனைவியான அனுவை அழைத்து கொண்டு அந்த வீட்டிற்கு வருகிறான் கார்த்திக். அங்கு வந்த பிறகுதான் அனுவிற்கே தெரிகிறது பல அமானுஷ்யமான சம்பவங்கள் அந்த வீட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று. வெறுமனே இருக்கக்கூடிய ஃபேன் திடீரென்று ஓட ஆரம்பிக்கிறது. அதே போல குழாயில் திடீரென நீர் கொட்டுகிறது. கொட்டி கொண்டிருக்கக்கூடிய நீர் திடீரென நிற்கிறது. பீரோ அதுவாகவே திறக்கிறது. அதே போல மேஜையில் இருக்கக்கூடிய டிராயர்கள் திறக்கின்றன, மூடுகின்றன, திறக்கின்றன, மூடுகின்றன. பல பொருட்கள் அறைக்குள் நகர்கின்றன, ஓடுகின்றன, சரிகின்றன, விழுகின்றன. இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் அந்த வீட்டில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. சாளரங்கள் மூடுகின்றன, திறக்கின்றன, கதவுகள் மூடுகின்றன, திறக்கின்றன. இப்படிப்பட்ட அச்சத்தை உருவாக்கக்கூடிய பல சம்பவங்கள் தினமும் நடைபெறுவதை பார்த்து அனு மிகவும் அச்சத்திற்கு ஆளாகிறாள். அவள் தான் அனுபவித்த அந்த சம்பவங்களை தன்னுடைய கணவனிடம் கூறுகிறாள். ஆரம்பத்தில் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாத, பெரிதாக நம்பாமல் இருக்கக்கூடிய கார்த்திக் படிப்படியாக அதை நம்ப ஆரம்பிக்கிறான். காரணம், அவனே நேரடியாக பல திடுக்கிடும் சம்பவங்களை பார்க்கிறான். அவனுக்கு வார்த்தைகளால் விவரித்து கூற முடியாத அளவிற்கு அதிர்ச்சி உண்டாகிறது. அப்போதுதான் அவனுக்கு தெரிகிறது வேறு சில கதாபாத்திரங்களும் இந்த வீட்டில் இருக்கிறார்கள் என்பது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒரு கணவன், ஒரு மனைவி, அவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய மகன். அவர்கள் 10 வருடங்களுக்கு முன்பு வரை இந்த வீட்டில் இருந்தவர்கள். அதற்கு பிறகு இந்த வீட்டை விட்டு அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். அவர்களை பற்றி விசாரித்து பார்க்கும்போது கடந்த 10 வருடங்களில் அவர்கள் என்ன ஆனார்கள் என்ற தகவல் யாருக்குமே தெரியவில்லை. படிப்படியாக அந்த கதாபாத்திரங்களின் குரல் அந்த வீட்டில் கேட்கிறது. இவர்கள் பேசுவதை அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் பேசுவதை இவர்கள் கேட்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் தகவல் பரிமாற்றமும் செய்து கொள்கிறார்கள். வாயால் பேசிக்கொள்வதோடு நின்று கொள்ளாமல் சுவரில் எழுத்து வடிவத்தில் எழுதி கொள்கிறார்கள். இவர்கள் எழுத அவர்கள் பதில் கூறுகிறார்கள், அவர்கள் கேள்வி கேட்க இவர்கள் பதில் கூறுகிறார்கள். இப்படி படம் முழுக்க காட்சிகள் நமக்கு காட்டப்படுகின்றன. அதே வீட்டில் இருப்பதாக காட்டப்படும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி, மகன் மூவரும் வாழ்ந்த வருடம் என்று வரும்போது 2012. இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வருடம் 2022. 10 வருட இடைவெளி 2 குடும்பங்களுக்கும் இடையே இருக்கின்றன. அதற்கு பிறகு கார்த்திக் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய தர்ஷன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை பற்றிய தகவல்களை தேடி கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு அச்சத்தை அளிக்கக்கூடிய அளவிற்கு பல உண்மைகள் தெரிய வருகின்றன. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? கார்த்திக்கும் அனுவும் அதே வீட்டில் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடர்ந்தார்களா, அல்லது அந்த வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறி விட்டார்களா என்பதை படத்தை பார்க்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாறுபட்ட முயற்சி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரே வீட்டில் இப்படிப்பட்ட
கதாபாத்திரங்களை வைத்து வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்று மனதில் நினைத்ததற்காக இயக்குனர் ராஜவேலுவை நான் பாராட்டுகிறேன். கார்த்திக் கதாபாத்திரத்தில் மிகவும் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி நடித்திருக்கிறார் தர்ஷன். அவரின் இளம் மனைவி அனு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஆர்ஷா பைஜு. படம் முழுக்க தன்னுடைய அருமையான நடிப்பை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அச்சப்படும் காட்சிகளிலும் சரி, திகிலடையக்கூடிய சம்பவங்களை பார்த்து அதிர்ச்சி அடையக்கூடிய காட்சிகளிலும் சரி, இயல்பான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய இதயங்களில் ஆழமான இடத்தை இந்த இளம் நடிகை பிடிக்கிறார். 2012ஆம் ஆண்டில் வாழ்ந்த ரமேஷ் என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் சிறப்பாக நடித்திருப்பவர் காளி வெங்கட். இவர் எந்த அளவிற்கு தன்னுடைய பண்பட்ட நடிப்பை தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு வழங்குவார் என்று நமக்கு தெரியும். ரமேஷ் என்ற கதாபாத்திரமாகவே அவர் படம் முழுக்க நடித்து இந்த படத்தினுடைய ஓட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கிறார். அவருடைய மனைவி விஜி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் வினோதினி வைத்தியநாதன். திறமை வாய்ந்த நடிகை. அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் உயிர் தரக்கூடிய அளவிற்கு ஆற்றல்களை கொண்ட நடிகை. இந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இதற்கு அவர் பெருமையை உண்டாக்குகிறார். அவர்களுடைய மகனாக நடித்திருக்கக்கூடிய சிறுவனின் பெயர் ஹென்ரிக். தான் வரக்கூடிய காட்சிகளில் நம்முடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய அளவிற்கு இந்த சிறுவனுடைய பங்களிப்பு இந்த திரைப்படத்தில் இருக்கிறது. MS சதீஷ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். திகிலை உண்டாக்கக்கூடிய காட்சிகள் நிறைந்த ஒரு திரைப்படத்தில் எந்த அளவிற்கு ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்களிப்பு இருக்கும் என்று நமக்கு நன்றாக தெரியும். அதை நன்கு புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒளிப்பதிவாளர் தன்னுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மாறுபட்ட கதை கருவை எடுத்திருக்கக்கூடிய ராஜவேல் படத்தினுடைய பிற்பகுதியில் பல மாறுதல்களை செய்திருக்கலாம். காளி வெங்கட்டும் அவருடைய மனைவி வினோதினி வைத்தியநாதனும் 2022 வாழ்கிறார்கள் என்று காட்டி ஏற்கனவே 10 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த தம்பதிகளுடைய இன்னொரு டைமென்ஷன் என்று படத்தில் கூறுகிறார்கள். அது அந்த அளவிற்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் இல்லை. 2012ஆம் ஆண்டில் வாழ்ந்த குடும்பத்தை மட்டுமே காட்டி இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். பிற்பகுதியில் வரக்கூடிய பல காட்சிகள் நம்பகத்தன்மை உள்ளதாக இல்லை, செயற்கையாக இருக்கின்றன. அது இந்த திரைப்படத்திற்கு பலவீனமாக இருக்கிறது என்பதை படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. எனினும் யாரும் கையில் எடுத்திராத ஒரு மாறுபட்ட எம்ப்ரியோவை எடுத்து திரைப்படமாக இயக்கிய ராஜவேலுவை நான் பாராட்டுகிறேன்.